ஸ்ரீமத் பாகவத்தில் கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கண்ணனுக்கு 7 மகிழ்ச்சிகளோட திருக்கல்யாணம் நடந்தது. ரெண்டாவது யாரோடனா ஜாம்பவதி சத்யபாமா, அந்த 2 3 ஒரே சமயத்தில் நடந்தது, ஒரே சம்பவம் தான். இப்போ நம்ம அதுக்கு முதலாடி ஜாம்பவதி கல்யாணம் பார்க்கலாம். அது 10வது ஸ்கந்தத்தில் 56வது அத்தியாயத்தில் வருது. சத்ராஜித்துன்னு ஒருத்தர், அவள் யாதவ வம்சத்தை சேர்ந்தவன் தான். ரொம்ப சூரிய பக்தன். சூரியன் தவம் பண்ணினால சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்ராஜித்துக்கு சம்பந்தக்க மணிக்கு ஒரு தெய்வீக மணியை கொடுத்தார். அது எப்படி இருக்குன்னா நல்ல சூரியனை போல் ஒளி வீசும். அதை என்ன பண்ண சத்ராஜித் கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே துவாரகா வீதியில் அப்படி நடந்துகிட்டே போனான். மக்கள் அந்த ஒளியை பார்த்துட்டு சூரிய பகவான் தான் இறங்கி வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணன்கிட்ட போய் சொன்னான், கண்ணா உன்னை தரிசிப்பதற்காக சூரியனே இறங்கி வந்திருக்கார் பாரு அப்படின்னா. அப்போ கண்ணன் சொன்னார், இது சூரியன் இல்லை, சூரிய பகவான் சத்ராஜித்துக்கு கொடுத்த மணி அப்படின்னார். உடனே அந்த மணியை என்ன பண்ணா சத்ராஜித்து நன்னா பூஜையெல்லாம் பண்ணி வேதம் வல்லார்கள்லாம் கூப்பிட்டு நன்னா அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நன்னா பிரதிஷ்டை பண்ணான். அந்த சமந்தக மணி என்ன பண்ணுன்னா தினமும் பூஜை பண்ணியாக்க 8 பாரம் தங்கத்தை அதை கொடுக்குமா. 8 பாரங்கிறது என்னன்னாக்க 75 × 8 கிலோ தங்கம், அதாவது ஒரு நாளைக்கு 600 கிலோ தங்கம் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மணி இருக்கும் இடத்துல வறட்சியே வராது, எதிரிகள் பாம்புகளால் ஆபத்து வராது, நோய் வராது, தொற்று நோய் வராது. அதனால இதை கேள்விப்பட்ட கண்ணன் என்ன பண்ணார், சத்ராஜித் ஒரு ஆட்டை இருக்கிறத விட அரண்மனையில் இருந்தால் மக்கள் எல்லாருக்குமே நன்னா இருக்குமே சொல்லிட்டு சத்ராஜித்தை வந்து கேட்குறான், இதை நம்ம அரண்மனையில் வச்சுட்டோமாக்க நாடு சேமமாக இருக்கும் அப்படின்னா. சத்ராஜித்து கண்ணனுக்கு அவ்வளோ தங்கத்தில் ஆசை நினச்சுட்டான். 600 கிலோ தங்கணுன்னு ஆசைப்பட்டு வந்து கேட்குற போலுக்கு நினச்சிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண கண்ணன் விட்டுட்டார். அதனால என்ன பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணான், பிரேசனன்னு அவனோட தம்பி, சத்ராஜித்தோட தம்பி, அவன் வந்து கேட்டான். உடனே சத்ராஜித்து தம்பிக்காக கொடுத்துட்டான். ஆனால் அவன் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணலை. அவனுக்கு அந்த பக்தியெல்லாம் ரொம்ப கிடையாது. கொஞ்சம் அனாச்சாரமாக வேற நடந்துட்டான். அப்படி அனாச்சாரமாக நடந்துட்டாக்க அந்த மணியே அவனுக்கு யமனா போயிடும். ஒரு நாள் என்ன பண்ணான், அதை பூஜிக்காமையே சுத்தம் இல்லாமல் கழுத்தில் அணிஞ்சுட்டு காட்டுக்கு போயிட்டான். குதிரை மேலே ஏறிண்டு அனாச்சாரமாக வேட்டையாட போயிட்டான். அங்கே போன உடனே அந்த மணியே அவனுக்கு யமனா போயிடுத்து. என்னாச்சு, இது 56வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகமாக வருது. அங்கே ஒரு சிங்கம் வந்து பிரசேனன் வேட்டையாட சென்ற குதிரையையும் கொன்று பிரசேனனையும் கொன்றுச்சு. அந்த மணியை என்ன பண்ணிட்டு மாம்சம் நினச்சின்னு வந்தது, அதை வாயில் கவிண்டு போயிடுது. இந்த வாயில் கவிண்டு போனால் எச்சல் பட்டுது இல்லையா, அது சிங்கத்துக்கே எமனா போயிடுது. எவ்வளோ அனாச்சாரம் அது. அதனால் அப்போ என்ன பண்ணுது, ஜாம்பவான்னு ஒரு கரடி, அது பார்த்து சிங்கத்தோட வாயில் ஏதோ ஒன்று போகிறதே சொல்லிட்டு சிங்கத்தை தாக்கி அந்த மணியை தன்னோட குகைக்கு எடுத்துன்னு வந்துருத்தோம். ஜாம்பவானுக்கு ஜாம்பவதின்னு ஒரு பெண்ணு. அப்புறம் சின்ன ஒரு குழந்தை வேற தொட்டியில் படுத்துட்டு இருந்தது. அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான். சுகுமாரனே கூட்டுருப்பா அவள். அந்த அழகான குழந்தையோட தொட்டியில் அதை மாட்டி அதை குழந்தை விளையாடின்னு இருந்தது பார்த்து அந்த குழந்தைய தாளாட்டுறதுக்கு ஒரு செவிலித்தாய் வேற இருந்தா. அப்போது சத்ரஜித் என்ன பண்ணாங்கன்னா, அது தம்பியும் மணியும் காணலையே, போய் நாழியாச்சே இன்னும் வரலையே, என்ன ஆச்சோ தெரியலையேங்கும்போது அவனுக்கு நியூஸ் வந்தது, தம்பியை யாரோ கொன்னுட்டா அப்படின்னு. அப்போ இவன் சத்ரஜித் முடிவே பண்ணிட்டான், கண்ணன் தான் கொன்று இருப்பான். ஏற்கனவே அந்த மணியை கேட்டான், நம்ம கொடுக்கலன்னவனே கொன்னுட்டான் போல இருக்கு அப்படின்னு அவன் முடிவே பண்ணி இந்த நியூஸை அப்படியே மெல்ல 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 பரப்பிட்டான். எல்லாருக்கும் அந்த நியூஸ் தப்பாக போயிடுது, கண்ணன் தான் எடுத்துட்டு தம்பியை கொன்னுட்டான் அப்படின்னு வேண்டாத பழியை கண்ணன் மேலே சுமத்திட்டான். பார்த்த அந்த நியூஸ் கண்ணனுக்கும் காதில் வந்து விழுந்தது. சரி, நம்ம மேலே விழுந்த பழியை நம்ம தான் துடைக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், ஆட்களெல்லாம் கூட்டின்ட்டு இந்த மணியை தேடி புறப்பட்டார். சத்ராஜித்தையும் கூட்டுண்டார். ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியணும் இல்லையா, நம்ப மாட்டானே, அதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போனான். அவன் கண்ணன் சொன்னது நல்ல எண்ணத்தில் தான், அரண்மனையில் தான் எல்லாருக்கும் நல்லதேன்னு. அதை அவன் தப்பாக புரிஞ்சுட்டான் சத்ராஜித்து. அதனால அவனையும் கூட்டுண்டு எல்லாருமா எங்கே போனான்னு பார்த்தா காட்டு வழியாக போனான். ஒருத்தர் சொன்னான், அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமா புறப்பட்டா. இது 18வது ஸ்லோகத்தில் வருது. அங்கே பார்த்தாக்க குதிரையும் பிரசேனனும் செத்து கிடந்தா. அவன் உடம்புலையும் குதிரையோட உடம்புலையும் சிங்கத்தோட நகைக்கீரல்கள் தெரிந்தன. அதை காண்பிச்சான். பாரு,
எதையும் ஆராயாமல் இப்படி என் மீது பழி போட்டு விட்டீர்களே அப்படின்னு சொன்னான் கண்ணன். உடனே சத்ரஜித்து ஒன்றுமே பேசலை. மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, மணி தான் அங்கே இல்லையே. சரி சொல்லி என்ன பண்ண, சிங்கத்தை தேடி புறட்டு போனான். சரி சிங்கம் தான் கொண்டு போயிருக்கு அப்படின்னு போனால் அதோட காய்ச்சோட தேடிகிட்டே பார்த்துட்டே போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலையில் சிங்கத்தோட உடல் இருந்தது. அந்த உடம்புல கரடியோட கீரல்கள் தெரிந்தன. கரடியை தேடி சொன்னோ, கரடி தான் சிங்கத்தையும் கொண்டுட்டு செமந்தக்க மணியை கொண்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதோட கால்சுவடை தேடிகிட்டே போனான். அந்த கால்சுவடை எங்கே போய் நின்னது, ஒரு குகை வரைக்கும் போச்சு. அந்த குகைக்குள்ளே ஒரே இருட்டு. அதனால் மற்ற எல்லாரும் வெளியிலே நின்றுட்டான். கண்ணை மட்டும்தான் உள்ளே போனான். உள்ளே பார்த்தா ஒரு தாலாட்டு சத்தம் கேட்டது இருட்டில். அந்த செவந்தக்க மணியை தொட்டிலில் போட்டு ஒரு செவிலித்தாய் பாட்டின்னு இருந்தா. அது பார்த்தோன்னே அவன் அதை எடுத்துட்டார் கண்ணன். தொட்டிலேருந்து அந்த செவந்தக்க மணி எடுத்த உடனே செவிலித்தாய் திருடன் திருடன் கத்துறா. இருட்டோன்னு கத்தின உடனே ஜாம்பவான் என்னது, ராமதாசன் குகையில் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் கண்ணன் நின்றுட்டு இருக்கார். அவருக்கு பகவான்னு தெரியாது. அதனால் ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் பெரிய சண்டை. எப்படி இருந்ததுன்னா, ரெண்டு பறந்துகள் ஒரு மாம்சத்துக்கு சண்டை போட்டுக்கொள்வது மாதிரி மணிக்காக ஆயுதங்கள், கற்கள், மரங்கள் எல்லாத்தாலையும் தாக்கிண்டா. கை முஷ்டிகளாலலாம் தாக்கிண்டா. இப்படியே சண்டை எவ்வளோ நாள் நடந்தது, 28 நாட்கள் நடந்தன. 28ஆம் நாள் தான் கிருஷ்ணர் தாக்கின உடனே ஜாம்பவானே கீழே விழுந்துட்டார். இந்த ஜாம்பவானை கீழே தள்ள முடியும்னா அப்போ சாதாரணமாக இருக்க முடியாது. அது யார், ராமனா அப்படின்னு பார்த்தா ராமனும் நானே கிருஷ்ணனும் நானேங்கிற மாதிரி ஜாம்பவான் கிட்ட காட்சி கொடுத்தார் பகவான். உடனே ஜாம்பவான் ரொம்ப வருத்தப்பட்டார். அடாடா, பகவானை அழித்து விட்டேனோ அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டார். கண்ணன், இந்த மணிக்காகத்தானே நாங்கள் எடுத்துன்னு வந்தேன், வெளியில் ஆட்கள்லாம் காத்துட்டுருப்பா அப்படின்னு வெளில வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்போ அண்ணன் ஜாம்பவான் என்ன சொன்னார், மணியை மட்டும் கொடுக்கல. இல்லை, எனக்கு ஒரு ஆசை, ராமாவதாரத்துலேயே நான் ராமருக்கு மாமனார் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. ஏன்னா பகவான் அப்போ ஒரு வீல் ஒரு ஈல் ஒரு சொல் இருந்துட்டார். அதனால் இப்போ எனக்கு மாமனார் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நான் என் பெண்ணை கொடுக்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தம் பெண்ணான ஜாம்பவதியை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ண கொடுத்துட்டோ அந்த சம்பந்தக மணியை அவர் கையில் கொடுத்துட்டார். வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. எல்லாரும் என்ன 28 நாட்கள் சண்டை நடந்ததுனால அவ கிளம்பி போயிட்டா, யாருமே இல்லை. உடனே நேர சத்ராஜித்திட்ட வந்து சம்பந்தக மணியை கொடுத்துட்டு சொன்னார் கண்ணன் நடந்ததெல்லாம். சத்ராஜித் ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ, நானும் தெரியாமல் உங்க மேலே பழியை போட்டுட்டேனே அப்படின்னு பிராயச்சித்தமாக என் பெண் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா சத்ராஜித்து. இது 3வது கல்யாணம். இது 40வது ஸ்லோகத்தில் வருது. கண்ணன் என்கிட்ட பழையபடி நட்போடு நீ பழகணும் அப்படின்னு சத்ராஜித் கேட்டுனான். நண்பன் தானே, அதனால் நட்போடு பழகணும் அப்படின்னார். ஊர் மக்கள்லாம் பாவம் எவ்வளோ வம்பு பேசினா சத்ராஜித் சொன்னதை நம்பி இப்போ எல்லாரும் வருத்தப்பட்டா. இப்போ எல்லாம் சத்ராஜித் மேலே பழிய போட ஆரம்பிச்சிட்டா. பாரு, ஒன்றால் தான் நான் கண்ணனே தப்பாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னு அப்படியே அவன் மேலே பழிய போட ஆரம்பிச்சிட்டா. அப்போ சத்ராஜித் சொன்னார், இந்த பழியை போக்குறதுக்கு ஜாம்பவான் எப்படி மணியோடு தன் பெண்ணை கொடுத்தாரோ அது மாதிரி நானும் என்னோட சத்யபாமாவை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சம்பந்தக மணியும் அவர்த்தையே கொடுத்துட்றேன் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் சத்யபாமா தான் பூமாதேவியின் அம்சமாச்சே. சத்யபாமாவுக்கும் கண்ணனுக்கும் நல்லா கல்யாணம் நடந்தது. செம்மந்தக மணியும் சுற்றி வருது ஒருத்தர் கையிலையா. ஆனால் கண்ணன் சொல்லிட்டு எனக்கு சத்யபாமா மட்டும் போகிறோம், மணியை நீயே வச்சுக்கோ, ஆனால் நீ துவாரகையிலே இரு, அப்போ தான் துவாரகைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சத்யபாமா கல்யாணம் பண்ணி கிளம்பிட்டார். இது 2வது கல்யாணம் ஜாம்பவதி, 3வது சத்யபாமா. 4வது கல்யாணம் காளிந்திங்கிறவரோட. அது யார் அப்படின்னாக்க, ஒரு தடவை கண்ணனும் அர்ஜுனனும் யமுனை கரைக்கு வேட்டையாட வந்தா. அப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அதனால யமுனையில் தண்ணீர் குடிக்க போன போது அர்ஜுனன் முன்னாடி ஒரு பெண் வந்து நின்றாள். இது 58வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்தில் வருது. அர்ஜுனன் சொல்கிறான், நீ யார் பெண்ணே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறான், என் பேர் காளிந்தி, நான் சூரியனோட மகள், எனக்கு கண்ணை திருமணம் செஞ்சுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை, அதுக்காகத்தான் நான் இங்கே தவம் கிடக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னான். உடனே நீ தான் எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொன்ன உடனே அர்ஜுனன் கண்ணன்கிட்ட போய் நடந்த விவரத்தை சொல்லி உனக்காக பாரு தவம் இருந்திருக்கா அப்படின்ன உடனே கண்ணனும் அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சார். ஏன்னா பக்தர்கள் எது செஞ்சாலும் கண்ணன் அனுமதிப்பார் இல்லையா, அதனால அவரோட பக்திக்கு அவர் அனுமதிச்சார். அதுக்கப்புறம் துவாரகைக்கு கூட்டின்னு வந்தா காளிந்திய. அங்கே நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரத்தில் தனக்காக தவம் இருந்த சூரியனோட மகளான காளிந்தியை பகவான் திருமணம் செய்து கொண்டார். இப்போ நம்ம 5வது கல்யாணம் பார்க்கலாம்.
அது யாருன்னா மித்ரவிந்தா. அது யாரு? கண்ணனுக்கு ராஜாதி தேவின்னு ஒரு அத்தை இருந்தா. இவளுடைய மகள் தான் மித்ரவிந்தா. இவளுக்கு 2 சகோதரர்கள், விந்தியன் அணுவிந்தியன் 2 பேர். ஆனால் இந்த 2 பேருமே துரியோதனுக்கு தான் நண்பர்கள். கண்ணனை பிடிக்காது. காளிந்தி மாதிரியே மித்ரவிந்தா கண்ணனை தான் காதலிக்கிறாள். இந்த சகோதரர்களோ சுயமரம் நடத்தி கிருஷ்ணனை தவிர மற்ற யாரை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் ஏற்பாடு பண்ணான். ஆனால் கண்ணன் என்ன பண்ணார்? மித்ரவிந்தாவை மணக்க அவரும் ஆசைப்பட்டார். ஏன்னா அத்தை பொண்ணாச்சே, அவரும் ஆசைப்பட்டார். அதனால சுயம்பரத்தில் அத்தனை ராஜாக்களையும் பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லாரையும் வீழ்த்தி மித்ரவிந்தாவை கைப்பிடித்து நேர துவாரகைக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டார். இது 5வது கல்யாணம் முடிஞ்சது. 6வது சத்யாங்கிறவளோட கல்யாணம். இந்த சத்யா கல்யாணமும் நப்பின்னிங்கிறவரோட கல்யாணமும் ஒரே மாதிரி தான். சுகபிரம்மம் வந்து பாகவதத்தில் சத்யா கல்யாணமாக சொல்கிறார். அதே மாதிரி கதை தான் ஆழ்வார்களுக்கு நப்பின்னையாக வந்து பகவான் காட்சி கொடுத்து நப்பின்னை கல்யாணமாக காமிக்கிறார். 2 ஒன்றே தான். முதல்ல நம்ம சத்யா கல்யாணத்தை பார்த்துடலாம். சுகபிரம்மம் வந்து பரிஷத்துக்கு சொல்கிறார் இல்லையா, என்னன்னாக்க கோசல தேசத்தை நக்னஜித்னு ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அந்த ராஜாவின் பெண் தான் சத்யா. இந்த ராஜாட்ட 7 காளை மாடுகள் இருந்தன. இந்த 7 காளை மாடுகளும் அடக்கிறவன் தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். கணவர் என்ன பண்ணார்? தானே 7 வடிவங்கள் எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் 7 காளையிலையும் அடக்கினார். அதனால் நக்னஜித்துக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணார்? சண்டை போடும்போது அந்த மாடு கொம்பா குத்தும் இல்லையா, அது அப்படியே ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டாராம் மார்பில். ஏன்னா அங்கே வந்து தாயார் அமர்ற இடம் இல்லையா மகாலட்சுமி, அதுக்கு கோலம் போட்ட மாதிரி இருக்கட்டும்னு அந்த ஒரு அழகான கோலம் வடிவமைச்சாரா மாட்டு கொம்பு ரத்தத்தாலேயே. அதுக்கப்புறம் நக்னஜி சந்தோஷமாக தன் மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இது 47வது ஸ்லோகமாக வருது. இதே தான் நப்பின்னை கல்யாணம் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஆழ்வார்கள் பிரதானமாக ரசித்த நப்பின்னை கல்யாணம் பார்க்க போகிறோம். யசோதைக்கோட தம்பி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் கும்பன்னு பேர். அவன் மிதிலையில் இருந்தான். அவனுக்கு மகள் வந்து நப்பின்னை. அவள் தான் நீலாதேவியோட அம்சமாக பிறந்தவள். கிருஷ்ணாவதாரத்தில் ஸ்ரீதேவி வந்து ருக்மணியாகவும், பூமி தேவி சத்யபாமாவாகவும், நீலாதேவி நப்பின்னையாகவும் அவதரித்தா. ஸோ இவன் முன்னிலும் பின்னழகின்னு சொல்லுவாள். அதனால தான் நப்பின்னை. அதனால நப்பின்னைன்னு பேர். எப்படின்னாக்க யசோதைக்கு கண்ணன் பிறந்து 2 வருஷம் கழித்து பிறந்தனால ஒரு நப்பின்னைன்னு ஒரு பேர். 2வது இவருடைய வரலாறு யாதவாபீதத்தில் தேசிவன் சொல்கிறார். என்ன வியாக்கியானம்? மிதிலையில் யசோதையோட தம்பி கும்பன் இருந்தான் இல்லையா, அவன் பெரிய ஆயர் குலத்துக்கே தலைவனாக இருந்தான். அந்த நப்பின்னைங்கிறவ தான் ஒரே பெண்ணு. அவளோட பின்னழகு ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால நப்பின்னேன்னு பேர் வச்சான்னு சொல்லுவாள். 2 விதமாக அவளை வர்ணிப்பா. அவள் ஆயர்கள் வீட்டில் என்ன ஒரு வழக்கம்னா, ஒரு பெண் பிறந்ததும் ஒரு காளை மாடை வாங்கி வச்சிருவாளாம். அந்த காளை மாடை வளர்த்துட்டே இருப்பாளாம். குழந்தை வளர வளர அது காளை கண்ணுக்குட்டியும் நன்னா வளர்ந்துடும். திருமண வயது பொண்ணுக்கு வரும்போது அந்த காளைக்குட்டியும் நல்ல ஜல்லிக்கட்டு காளை மாதிரி வந்துடும். எந்த வீரன் இந்த காளையை அடக்குகிறானோ அவனுக்கு தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வழக்கம். கும்பன் பெண் பிறந்ததும் 7 காளை கன்றுக்குட்டியை வாங்கி வந்துட்டான். ஏன் 7 வாங்கினான்? ஒருவேளை கண்ணுக்குட்டி வாங்கி வந்து அது நோஞ்சானாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்றான நன்னா குண்டாக இருக்கட்டும்னு நான் நினச்சி 7 காளை வாங்கினானான். ஒன்று அடக்க முடியாட்டாலும் அடுத்ததான் நடக்கலாமே அப்படின்னு பார்த்தா 7ம் ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருத்தான். ஏன்னா அதுக்குள்ளே அசுரன்கள் வந்து உட்காந்துட்டாங்க 7 காளைக்குள்ளேயும். அதனால் 7 காளையும் ரொம்ப பெருசாக வளர்ந்துருத்தோம். பின்னை 3 வயது குழந்தையாகும்போது அந்த 7 காலமான அசுர வளர்ச்சியோட முரட்டுத்தனமாக இருந்துதான். எல்லாரும் வீட்டுக்கு வரத்துக்கே பயந்தா. அந்த முட்டி தள்ளிடுமா, அதனால் யாருமே கிட்டக்க வர பயந்தா. வீட்டு வாசலில் ஒரு பலகையில் இந்த 7 காலையும் அடக்கிறவன் தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு வேற எழுதி வச்சுட்டார். யாருமே வரல. என்னது 3 வயசுக்கேவா அப்படின்னாக்க வீரனோட வீட்டிற்கு அழைத்து சென்று பெண் போல வளர்க்கணுமா. யார் அடக்கிறாளோ அவள் வீட்டுக்கே அந்த 3 வயசு குழந்தைய கொண்டு போயிடலாமா. போய் பெண் போல வளர்த்து அதுக்கப்புறம் திருமண வயது வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் வச்சுருந்தான். இந்த கும்பனாலேயே அந்த காளையை அடக்க முடியலன்னா அவ்வளோ முரட்டு காளையாக இருந்தது. இப்போ தான் யசோதையை வந்து தன் தம்பியோட வீட்டுக்கு கிருஷ்ணனோட வந்தான். அப்போ கிருஷ்ணனுக்கு வயசு 5. அவ்வளோ குட்டி கிருஷ்ணன். அவன் தாய் இடுப்பில் அமர்ந்துட்டு மிதிலே வந்தான். 7 காளைகளை பார்த்ததுமே
யசோதையோட இடுப்புலேருந்து இறங்கி காளை அப்படியே அடக்க போயிட்டான். ஒரே ஆளாக 7 காளைகளையும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணன் அடக்கி விட்டார். அந்த காளைகளுக்குள் இருந்த அசுரர்களையும் முடித்து விட்டான். பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பாடுறாரே, மின்னி நன்ன நுண்மருங்கள் வேயை தடந்தோள் மெல்லியர்கா மண்ணு சினத்த மழவிடைகள் ஏழு அடர்ந்த மாலதிடம் மண்ணும் அமுது நீ அரவிந்த மலர்மேல் வரிவண் இசைப்பாட புன்னை பொன்னை தாது உதிர்க்கும் புள்ளம்பூதங்குடிதானே. அந்த மாதிரி நப்பினை ரொம்ப அழகாக இருந்தாளாம். அவட அழகுக்கு 7 காளைகள் இல்லை, எவ்வளோ காளைகள் வந்தாலும் அடக்கி கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தாராம் கண்ணன். அந்த அளவுக்கு அவள் நப்பினை ஒரு அழகு. அப்போது அந்த 7 காளைகளையும் அடக்கிட்டு இந்த இதில் என்ன சொல்கிறான்னா, அதுவும் எப்படி அனாயாசமாக அடக்கினாராம் கண்ணன். அது ஆண்டாள் பாடுறாளே, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்கிற, அதில் என்ன சொல்கிறான்னா, நம்ம சம்பிரதாயத்தை எப்போ கண்ணன் சரணாதி செய்தாலும் நப்பினை முன்னிட்டு கொண்டு தான் செய்ய வேண்டுமாம். நப்பினை பேச்சை மீறவே மாட்டாராம் கண்ணன். அந்த காளையை அடக்கி ஏன் கண்ணன் திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்பதற்கு ஒரு தத்துவமே இருக்கு. சம்சார உலகில் பிறக்கும் போது 7 அவஸ்தைகள் ஏற்படுமா. என்னென்ன? தாயின் வயிற்றில் கர்ப்பம், அப்புறம் பூமியில் பிறத்தல், குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை, வியாதி, அப்புறம் மரணம். மறுபடியும் இதே தான் பூமியில் பிறந்து கொண்டே இருக்கிறோம். அந்த 7 காளையை அடக்கி நப்பினை கல்யாணம் செய்து கொண்டது போல நம்ம 7 அவஸ்தைகளையும் பகவான் போக்கிடுவாராம். அப்புறம் பகவான் திருவிழா நம்மை சேர்த்து கொள்கிறார். அதனால எப்பொழுதுமே என்ன பண்ணணும், நப்பினையோடு கூடிய கண்ணனை சரணடைந்தால் 7 அவஸ்தைகளையும் போக்கி ஆத்ம விவாகம் என்று பகவானையே மணந்து கொள்ளக்கூடிய அனுகிரகத்தை அளிப்பார். இதான் கண்ணனோட லீலைகளை பரீட்சித்துக்கு சுகபிரமம் இப்படி சொல்லிட்டு இருந்தாராம். இதான் நப்பினை கல்யாணத்தை பற்றி ஆழ்வாரோட அனுபவம். 7வது கல்யாணம் பத்ராகிறவளோட கல்யாணம். அவ யாருன்னா சுதகீர்த்தின்னு கிருஷ்ணருக்கு இன்னொரு அத்தை, அவளோட மகள் தான் பத்ரா. இவள் கேகே தேசத்தில் வாழ்ந்து வந்தாள். பத்ரா கண்ணனை மணக்க விரும்பினாள். தாய்க்கும் சகோதரருக்கும் ரொம்ப விருப்பம்தான், ஏன்னா மொரப்பையன்தான். ஸோ அவளை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசையாக இருந்தாள். இது 56 ஸ்லோகத்தில் வருது. அப்போது எல்லாருமே முடிவு பண்ணதுனால நல்ல ஆசையோட கல்யாணம் உடனேயே பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் 8வது கல்யாணம்தான் மத்ரா தேசத்து ராஜாவோட மகள் லக்ஷ்மணான்னு பேர். இவளும் கண்ணனை தான் காதலித்தாள். சுயம்பரத்திற்கு என்ன பண்ணார், மத்தியில் போய் ருக்மணி எப்படி அபகரிச்சுன்னு போனாரோ அதே மாதிரி அவளை அபகரித்துன்னு வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டார். இப்படியே 8 கல்யாணம் திருக்கல்யாணம் முடிஞ்சது. நம்ம இதுக்கப்புறம் அவர் எப்படி 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணான்னு அடுத்ததில் பார்க்கலாம்.